அருண் என்னைக்குமே திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அருண் சீதா கிட்ட நம்ம முத்துவ பத்தி தவறான விஷயத்த வந்து சொல்றாரு. அதாவது முத்து தான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து அவரே குடுக்குற மாரி, அதாவது நம்மள பழிவாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் முத்து இப்படி செய்றார் அப்படின்ற மாரி சொன்னாங்க. பட் அந்த எல்லா பொய்களையும் உடைச்சு முத்து வந்து இப்ப ஒரு உண்மையான மனுஷனா நிக்கிறாரு. சீதாவும் நம்ம முத்து கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அவரும் மன்னிச்சிட்டாரு. விடு சீதா, பாத்துக்கலாம், நீ நம்ம குடும்பம் தானே, இதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பிரச்சனையை இதோட முடிச்சுட்டாங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல அதுக்கடுத்து நடந்த சம்பவங்கள் பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி கிடையாது. என்ன அப்படின்னா நம்ம மனோஜை தான் காட்டுறாங்க. மனோஜ் கடைக்கு ஒரு பாம்பாட்டி வந்திருக்காரு. அவரோட பையனுக்கு வந்து அயன் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பாம்பு என்ன ஆயிருது அப்படின்னா நம்ம ரோஹிணி அதுக்கப்புறம் வருவாங்க. சோ அவங்களோட பேக்ல வந்து அந்த பாம்பு உள்ள போய் உட்காந்துக்கணும். இப்ப ரோஹிணி அந்த பேக் எடுத்துட்டு நேரம் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம மனோஜை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனா ஒரே பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாம்பை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மனோஜுக்கு போன் வருது. சார், இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆயி போச்சு, கடையில உள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க, எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, மனோஜ் இருந்துகிட்டு அதான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுல பாருங்கப்பா, பாம்பு எங்க போயிருக்குன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாரு. சார், நாங்க அதை பார்த்துட்டோம். ஆரம்பத்துல ரோஹிணி மேடம் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது வெளியே வந்திருக்குது. அது வரைக்கும் நல்லா கிளியரா இருக்குது. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது எங்க போச்சு அப்படின்ற இது விஷயம் வந்து கிளியரா இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பாம்பு என்ன அப்படின்னா இங்க நம்ம விஜயாவுக்கு வச்சிருந்த பால் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப மீனா அப்பதான் வந்து பால் கொடுத்துட்டு போவாங்க. அந்த பால் அந்த பாம்பு குடிச்சிரும். அப்ப விஜயா வந்து பாப்பாங்க, பால் இருக்காது. மீனா சொல்லுவாங்க, அதான் இப்பதானே ஃபுல் டம்ளர் பால் கொடுத்தேன், சூடா இருந்துச்சு, அதோட குடிச்சிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, ஏமா நான் எங்கம்மா பால் குடிச்சேன், நான் பால் குடிக்கல, நீ வந்து பொய் சொல்ற, நீ வந்து எடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணாமலை இருந்துகிட்டு அவன் முழு பாலோட வச்சா நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே மனோஜ் வந்து போன் பேசிக்கிட்டு இருக்காரா, இவன் தான் குடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, வீட்லயே நீ தாண்டா திருட்டு போனா நீ செஞ்சிருப்ப அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, சோ அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பஞ்சாயத்து தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுராத்திரி நம்ம விஜயா அந்த பாம்போட சவுண்ட் கேக்குது, உசு உசுன்னு. அதை கேட்டு என்னடா அது உசு உசுன்னு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க, பாம்பு. அதை பார்த்த விஜயாவுக்கு செம்ம ஷாக். அப்படியே கத்தி ஊரே கூப்பிடுறாங்க, ஐயோ பாம்பு வந்துருச்சு, பாம்பு வந்துருச்சு, எல்லாரும் வாங்க 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 அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து பார்த்தா பாம்பு. சோ நம்ம முத்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பாம்பை அப்படியே அலைக்கா தூக்கி ஒரு பெட்டிக்குள்ள வச்சுட்டாரு. ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு அந்த பாம்பை உள்ள வச்சுட்டாரு. இப்போதைக்கு எல்லாரும் சேஃப். அண்ட் இவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. வெறும் பாம்பு கதை மட்டும்தான் நடந்துச்சே தவிர்த்து அதை தாண்டி சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கல. சோ உண்மையிலே இந்த கான்செப்ட் கொஞ்சம் மொக்கையா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லாம, ஏன்னா தேவையே கிடையாது. ஏன்னா கதை வந்து அழகா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. சோ சீக்கிரமே கதைக்குள்ள வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கதை அழகான கதையா போய்கிட்டு இருக்கு, நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்களா இருக்கும்போது இப்ப தேவையில்லாம இந்த பாம்பு அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்து கதையை கொஞ்சம் பின்னோக்கி இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. சோ அதனால இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிட்டு நிஜமாவே ரோஹிணி பத்தின விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம முத்து செய்யற முயற்சிகள் அண்ட் இதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள நடக்க போற பிரச்சனைகள் இதை எல்லாத்தையும் மையப்படுத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அதை தான் எதிர்பார்க்கிறோம். ரோஹிணி எப்படா மாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரோஹிணி மாற்ற மாதிரி தெரியல, நம்ம தான் உட்காந்து ஏமாந்துட்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. சோ சீக்கிரமே கதைக்குள்ள வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.